இந்த காட்சிகளாக இருக்கட்டும். மிக முக்கியமாக பாராட்ட வேண்டிய ஆள் வந்து மனிஷ் மாதவன். அவருடைய சினிமாட்டோகிராஃபி முக்கியமாக அந்த யாருமே இல்லாத அந்த வீடு, அதற்கான லைட்டிங்கு, ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணுற இடம், சார் அந்த இடத்துல ஏதோ அசையுது சார் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு போய் மொக்கம் வாங்கின்னு வர இடம், சின்ன சின்ன இடங்களில் திலேஷ் போத்தன் மிளறாரு. இப்போ உதாரணத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுது டியூட்டிக்கு அப்படின்னு ரோஷன் மேத்யூ கேட்கும்போது ஒரு 3 மாதம் இருக்குது சார் அப்படின்னும்போது, ரைட்டு எந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு அந்த கேள்விகள் இருக்குல்ல. இந்த விஷயமே தெரியாமல் ஒரு வெள்ளாந்தின்னு கிடையாது, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதாலே ஒரு ப்ரைடாக ஒருத்தவங்க இருப்பான் இல்லையா, விஷயமே தெரியாமல் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி. ஆனால் டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது, இது எல்லாம் நடக்கும், சிஸ்டம் அப்படி தான். அனில் ஜான்சனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபண்டாஸ்டிக். ஏன்னா சின்ன ஒரு விஷயத்தை கூட ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பிரவீன் மங்கள், அவரும் அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். உண்மையிலே ஃபண்டாஸ்டிக். ரோன் உலக சினிமா ரசிப்பவர்கள், ஏன் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ரசனை உள்ளவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்குதுன்ற ஒரு ஒரு சம்பவங்களை வச்சுக்கிட்டு திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை மிக அற்புதமாக அதில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் இந்த மாதிரி ரசனை கொண்டவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம்.